துணையுமானவர். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடி நன்றி செலுத்துகிறப்பா. நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர் சுவா. எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறீரப்பா. எங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறீர் ராஜா. எங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. நீர் எங்களுக்கு துணை நின்று எங்களை எல்லாவற்றிலும் இருந்து விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. நீர் எங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது எங்களுக்கு எந்த பயமோ எந்த கவலையுமே இல்லையப்பா. எங்களை நீர் அப்படியாய் காக்கிறதற்காய் உமக்கு நன்றி, கோடி நன்றி அப்பா. இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிற அந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வேத புத்தகமாகிய தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனின் சில துளிகள். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். ஆம், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லியிருக்கிறது. ஆம், அவர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக, நமக்கு எதிராக, நமக்கு சதியாக, நமக்கு சூழ்ச்சியாக எதுவுமே எழும்ப முடியாது. ஏனென்றால் அவர் நம் பட்சத்தில் இருந்து, அவர் நமக்கு ஆதரவாய் இருந்து, அவர் நம் அருகில் இருந்து நம்ம எல்லா இக்கட்டுகளுக்கும், எல்லா இடையூறுகளுக்கும், எல்லா துன்பங்களுக்கும், எல்லா துயரங்களுக்கும், எல்லா வேதனைகளுக்கும், எல்லா நோய்களுக்கும், எல்லா விதமான அந்தகாரங்களுக்கும், எல்லா விதமான தீய சக்திகளுக்கும், மனுஷீக கிரியைகளுக்கும் நம்மை விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். நாம் ஒவ்வொரு இன்விடேஷனிலும் பார்க்கலாம், டாப்பில் போட்டிருப்பார்கள் அந்த துணை இந்த துணை என்று. இந்த உலகத்தில் எத்தனை பெயர் இருக்குமோ அத்தனை பெயர்களையும் போட்டு துணை என்று போட்டிருப்பார்கள். ஆனால் அந்த துணையெல்லாம் ஒன்றுக்குமே உதவாது. வாயிருந்தும் பேசாது, கண்கள் இருந்தும் காணாது, அதற்கு கை கால்கள் இருந்தும் அசைவு ஏற்படாது. அது துணை செய்யும் என்று நம்புகிறார்கள். ஆனால் அது துணை செய்யவே முடியாது. ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நமக்கு துணையாக இருக்கிறார், நமக்கு பட்சமாக இருக்கிறார், நம் அருகில் இருந்து நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். பறந்து காக்கிற பட்சியை போல அவர் நம் பேரில் ஆதரவாக இருக்கிறார். நமக்கு ஒரு துன்பமோ ஒரு வேதனையோ ஒரு கஷ்டமோ எதுவோ என்றால் அவர் தீவிரித்து வந்து நம்மளை காக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் செட்டைகளை விரித்து நம்மளை பாதுகாக்கிறார். அவர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது எதுவும் நம்மை சேதப்படுத்தவே முடியாது, எதுவும் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. நம் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆம், உத்தமமாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் துணையாய் இருக்கிறார். ஆமேன். நாம் உத்தமமாய் இருப்போம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்து நமக்கு துணையாளராய் இருந்து, நமக்கு ஆதரவாய் இருந்து, நமக்கு பட்சமாய் இருந்து நம்மளை பாதுகாப்பார். உலக மனிதர்கள் சொல்வார்கள், நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று. எல்லாம் வாய் பேச்சு தான், ஆனால் கிரியையில் இருக்கவே இருக்காது. நமக்கு ஒரு தேவையோ ஒரு கஷ்டமோ வந்துவிட்டால் அவர்கள் துணையெல்லாம் சென்றுவிடும். அது எப்படி சொன்னார்களோ அப்படியே அந்த வார்த்தைகள் அழிந்து போய்விடும். பிரியமானவர்களே, ஆதியிலே மனிதனை உண்டாக்கி மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் கண்டு மனுஷனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஏவாளை உருவாக்கி மனிதன் கையில் கொடுத்தார். ஆம், ஆதாமுக்கு துணை யாரு? ஏவாள். ஏவாளுக்கு துணை ஆண்டவர். ஆனால் இன்றைய மனுக்குலமோ அப்படி அல்ல. ஆண்கள் நான் தான் ஹீரோ, நான் தான் எல்லாம் என்று சொல்லி மார்த்தட்டி கொண்டு பெண்களை, அதான் வேதம் சொல்கிறது, நீங்கள் இனி இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்க கடவீர்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆம், ஒரு சரீரத்தில் பாதி ஆணும் பாதி பெண்ணும் தான்.
2 பேரும் ஒரு கையை கோர்த்தால் எப்படி இருக்குமோ அதே போல் கோர்க்கப்பட்டு ஆண்டவர் இணைத்து வைத்திருக்கிறார். ஆனால் மனிதர்களோ அப்படி நினைப்பதே கிடையாது. பெண்கள் என்றால் தனக்கு அடிமை என்றும் தனக்கு ஒரு செருப்பு என்றும் அவங்களுக்கு அந்தஸ்து கிடையாது, அதிகாரம் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது, எதுவுமே கிடையாது, பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஓரம் கட்டி வைத்து விடுகிறார்கள். நிறைய குடும்பங்களில் அப்படித்தான் நடக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் துணையாகத்தான் கொடுத்திருக்கிறார். ஆனால் மனுக்குலமோ அதை மறந்து பட்சபாதமாக நடத்துகிறார்கள். இது ஆண்டவருக்கு பிரியமே கிடையாது. ஆண்டவர் எதிர்த்து நிற்கிற தேவனாய் இருக்கிறார். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் துணையாய் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் பிரியமாய் இருப்பார். மாணவர்களே, துணை நிற்க நியமித்த மனிதர்களே தவறி விடுகிறார்கள். மற்றவர்கள் நமக்கு துணை நிற்பார்களா? நிற்கவே மாட்டார்கள். கர்த்தர் ஒருவர்தான் நமக்கு துணை. அவர் நமக்கு துணையாய் நிற்கிறார். நமக்கு கூடவே இருக்கிறார். நம் பக்கத்தில் இருக்கிறார். நம் அருகில் இருந்து நமக்கு என்னென்ன தேவை உண்டோ, என்னென்ன காரியத்தில் நாம் எதிர்நோக்கி இருக்கிறோமோ எல்லாவற்றையும் நமக்கு நிறைவேற்றுகிறவராகவும் இருக்கிறார். நமக்கு அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். நமக்கு பட்சமாய் இருக்கிறார். அந்த தேவனை பெற்றிருக்கிற நாம் பாக்கியவான்கள். உயிருள்ள அதரிசனமான அன்பாகவே இருக்கும் தேவனை பெற்றிருக்கிற நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஜபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. கொடி நன்றி ராஜா. இயேசு சுவாமி, நீர் எங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது எங்களை எதுவும் அசைக்கவே முடியாதப்பா. உண்மை துணையாய் பெற்றிருக்கிற நாங்கள் பாக்கியவான்கள் அப்பா. இந்த ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடி நன்றி அப்பா. தகப்பனே, நீர் எங்களை வழி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இருந்து நான் உன் கூடவே இருப்பேன் என்று சொன்னீரப்பா. நீர் எங்கள் கூடவே இருக்கிறீர் ராஜா. எங்களுக்கு துணையாய் இருக்கிறீர் சுவாமி. எங்களை உம்முடைய நீரின் வலது கரத்தினால் தாங்குகிற தேவனாக இருக்கிறீரப்பா. எங்களை ஏந்த வேண்டிய இடத்தில் ஏந்தி கொள்ளும், சுமக்க வேண்டிய இடத்தில் சுமந்து கொள்ளும், தப்புவிக்க வேண்டிய இடத்தில் எங்களை தப்புவித்து கொள்ளும் அப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தும் சுவாமி. முடிவு பரியந்தம் நீர் எங்களுக்கு துணையாயிருந்து எங்களை நடத்துகிறதற்காய் நன்றி. கோடி நன்றி. திருக்கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலுயா.